வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிற விஷயம் அரிசியை பற்றி பேச போகிறோம். அரிசி விலை கூடிக்கிட்டே இருக்குது. இங்கேயும் கூடியிருக்கு, ஆஸ்திரேலியாவிலையும் கூடியிருக்கு, இந்தியாவிலையும் கூடியிருக்கு. அரிசியை பற்றி தான் பேச போகிறோம். எப்போவுமே அரிசி பிரச்சனை தான். சாப்பாடு. ஒரு விஷயம் என்னாச்சு, அந்த காலத்தில் 2K கிட்ஸுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் 1967 காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்குது. அப்போது ஒரு எலெக்ஷன் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அரிசி தட்டுப்பாடு வந்திருக்கு. அரிசி பஞ்சம். அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அரிசி சாப்பாடை பார்க்குறது கடவுளை பார்க்குற மாதிரி அப்படிம்பாங்க. அப்போ சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, சாமை, தினை இதெல்லாம் விளைஞ்சிது. நல்லா விளைஞ்சிது, தோட்டத்தில் விளைஞ்சிது. ஆனாலும் மக்களுக்கு அந்த அரிசி சோறு மேலே அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ நம்ம பிரியாணின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம் வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அப்போ அரிசி சோறுனா அவ்வளவு ஆசைப்படுவாங்களாம்மா. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் 1967 ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்திருக்குது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அந்த திமுக காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாதுரை இருக்கிறார் இல்லையா, கலைஞருக்கு முன்னாடி அண்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிஞர் அண்ணா. அவர் சொன்னாராம், ₹1 3 படி அரிசி லட்சியம்னா தெரியும் இல்லையா, லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி அந்த அரிசி தட்டுப்பாடை கண்டுக்கல. அப்புறம் கண்டுக்கலைன்னா கட்டுப்படுத்த முடியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். சரி, அரிசி பஞ்சம் இருந்தது. ரெண்டாவது மொழி எதிர்ப்பு, இந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சனை வந்தது இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து தான் காங்கிரஸை அன்றைக்கி தோற்கடிச்சிருக்கு. இவங்க திமுக வந்தாங்க ஆட்சிக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ அரிசி போட்டாங்கன்னு நமக்கு தெரில. எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க அந்த கதையை. இந்த 2K கிட்ஸ்க்கு தெரியாது இல்லையா. அப்போ காங்கிரஸ் ஆட்சி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தது, என்ன ஒரு வெட்டி வேலைங்கள்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அணை கட்டினாங்களாம்மா. அணை கட்டியிருக்காங்க. கல்விக்கூடங்கள், ஸ்கூலு, தொழிற்சாலை, மருத்துவமனைகள், சாலை வசதி, போக்குவரத்து வசதி, இந்த மாதிரியான ஒரு வேஸ்ட், இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தப்பு தானே. அரிசியை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அரிசி சோறு, மக்கள் அரிசி சோறு மேலே ரொம்ப ஆர்வமாகவும் பத்தியமாக இருக்கிறாங்கன்னா அப்போ அரிசியை தானே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க காங்கிரஸில். இப்போ மக்கள் ஏதோ ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி அரிசி மாதிரி புதிய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ இனி கொடுக்க முடியாது, எலெக்ஷன் நாளைக்கு தானே. என்ன பண்ணுறது, மக்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. அந்த அரிசிச்சோறு மேலே இருந்த ஒரு ஆர்வம், இந்த அரிசி கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவை தேர்ந்தெடுத்துருந்துருக்காங்க. பாருங்கள், 2K கிட்ஸ்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும், சோறு எவ்வளோ முக்கியம்னு. நீங்கள்லாம் பிரியாணி தர்றோம் அப்படின்னு சொல்லி இலவசமாக மாதத்துக்கு ஒரு தடவை பிரியாணி தருவோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க. கரெக்டு தானே. அதே நிலமை தான் 1967 இருந்துருக்குது. சோத்துக்காகத்தான், அரிசிக்காகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரைட், நல்ல விஷயம் தானே. இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சரியா? ஏன்னா எனக்கு என் முகத்தை பார்த்து இது கோவமாக பேசவே எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி நான் அவ்வளோ கோவப்படுற ஆள் கிடையாது. சிரிச்சுக்கிட்டே பேசலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஆகிடுச்சு என் சேனல். அப்புறம் வேறு வீடியோ பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.